ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அமேசிங்கான மணி ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது எந்த வகையிலும் உங்களுக்கு ஒரு ஃபேக்கான வெப்சைட் கிடையாது, ஸ்கேமிங் வெப்சைட் கிடையாது. இது ஒரு 100% ஜென்யூனான வெப்சைட். நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஒரு பார்த்துருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். ஸோ அதை பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மணி ஏர்னிங் வெப்சைட்டாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப் டு எண்ட் வரைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ஹண்ட் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஆப் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை யூஸ் பண்ணவங்க மேக்ஸிமம் இருக்க முடியாது, நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ டெய்லி ஹண்ட்டில் வந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து நியூஸை படிக்கிறது மட்டும் இல்லாமல் நியூஸை வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மணி ரொம்ப அதிகமாக நல்ல ஒரு மணியை நீங்கள் பண்ணலாம். ஸோ வந்து டெய்லி ஹண்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இதில் அப்ரூவ் வாங்கி ஸோ அது வழியே நீங்கள் வந்து உங்களுடைய நியூஸை வந்து நீங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு வர வியூஸை பொறுத்து நீங்கள் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு மொபைலில் டெய்லி ஹண்ட் கிரியேட்டர் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கணும். அவங்க வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 1 ஹவரில் அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அதை அப்ரூவ் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்போ போல உங்களுடைய நியூஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மேலே அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெயிலில் எல்லா விஷயமான உங்களுக்கான டிப்ஸ் வந்து அவங்க உங்களுக்கு மெயிலில் அனுப்புவாங்க. ஸோ அந்த மெயிலை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கான பேங்க் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான அமௌண்ட் வந்து மந்த்லி வந்து உங்களுக்கான பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ எந்த வகையிலையும் வந்து ஏமாற்றக்கூடிய வெப்சைட் கிடையாது. 100% ஜென்யூனான வெப்சைட். எந்த வகையிலையும் உங்களுக்கு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை கொடுக்கறது வந்து எந்த வகையிலையும் இவங்க வந்து தப்பாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்கள் போய் டெய்லி ஹண்ட் கிரியேட்டர் பற்றி தமிழில் ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னாலே நிறைய அதை பற்றின வீடியோஸ் இருக்குது. ஸோ அவங்களே சொல்லுவாங்க இது எந்த வகையில் 100% ஜென்யூன் அப்படின்னு. இதை பற்றி கூகுள்லேயே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். எந்த வகையில் நெகட்டிவ் ரிசல்ட் அது இல்லை. ஸோ அதுக்கு வந்து உங்களோட க்ரோம் ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு டிஹெச் கிரியேட்டர் அப்படிங்கிற வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா வெப்சைட்டை டைப் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இருக்குது டிஹெச் கிரியேட்டர் .dailyhunt.in அப்படிங்கிற வெப்சைட் இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் உங்களுக்கான டெய்லி ஹண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ அதை சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் ஃபேஸ்புக் உங்களுக்கு எது இருக்கோ அதை பற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் படித்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அதை பற்றி நீங்கள் கொடுத்துருப்பாங்க. 14 லாங்குவேஜில் இந்த மாதிரி நிறையா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஸோ அடுத்து வந்து சைன்இன் வித் கூகுள், சைன்இன் வித் ஃபேஸ்புக் கொடுத்துருங்க. இப்போ நான் சைன்இன் வித் கூகுள் அப்படிங்கிறத கொடுத்தேன்னா இப்போது கூகுள் ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி சைன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஃபோன் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிரும். ஸோ அது ரிஜிஸ்டர் ஆகி முடிச்சதும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இமேஜ் கொஞ்சம் கிளியராக இருக்காதுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இமெயில் கேட்டிருப்பாங்க, உங்களுடைய ஃபோன் நம்பர், அடுத்து உங்களுடைய லிங்க் ஆஃப் யுவர் FB ஆர் இன்ஸ்டாகிராம் ஆர் பிளாக் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பிளாகர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பிளாகரோட லிங்க் அல்லது ஃபேஸ்புக்கோட லிங்க், உங்களுடைய ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் லிங்க்கே இங்கே கொடுக்கலாம். அல்லது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் லிங்க்கே நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எனி ஒன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், பிளாக் இந்த மாதிரி 3 எதோட ப்ரொஃபைல் லிங்க் வந்து நீங்கள் அதோட லிங்க் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை கொடுத்துக்கலாம். ஸோ லிங்க் வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுனால ஏதோ லிங்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவ் பண்ணிடுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகபட்சமாக 1 ஹவர் தான். ஸோ 1 ஹவருக்கு உங்களுக்கு அப்ரூவ் பண்ணி உங்களுக்கான மெயிலை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி ஐ அக்ரி அப்படின்னு கிளிக் பண்ணி சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ஸோ அவங்க வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அடுத்து 1 ஹவரில் உங்களுக்கு மெயில் ரிப்ளை வந்தது உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு, அப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுக்கு மாதிரி அது ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். உங்களோட இமெயில் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். இதில் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை வந்து இதில் நீங்கள் ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸை வந்து ஃபில்அப் பண்ணுறதுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் எந்த வித ஆப்ஷன் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக தான் மெயில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபில் அவுட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் இமேஜ் கொஞ்சம் கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கான மெயில் அதில் சென்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபில் அவுட் ஃபார்ம் அப்படின்னு ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கூகுள் சீட் ஓப்பன் ஆகும். அந்த சீட்டில் வந்து உங்களுக்கான அக்கௌண்ட் நம்பர், பேங்க் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு அதெல்லாம் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் கொடுத்துருங்க. இதில் வந்து என்ன இமெயில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயிலே அதில் நீங்கள் கொடுத்துடணும். ஸோ அதில் வந்து மெயினாக என்ன கேட்டிருப்பாங்கன்னா கேன்சல்டு செக்கோட இமேஜ் கேட்டிருப்பாங்க. அந்த கேன்சல்டு செக்கோட இமேஜுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை ஒரு ஸ்கேன் பண்ணி அதில் வந்து அந்த பாஸ்புக் பேப்பரில் ஒரு சைனை போட்டு உங்களுடைய இதை வந்து அதை வந்து உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி அதை வந்து அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் பற்றி கேட்டிருப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ அதை சப்மிட் பண்ணி முடிச்சதும்
உங்களுடைய அக்கௌண்ட்டு உங்களுக்கு வந்து மெயில் பண்ணுவாங்க. உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் அப்ரூவ் பண்ணிவிட்டோம், உங்களுக்கு வந்து அமௌண்ட்டு நாங்கள் மந்த்லியாக சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நான் ஓவரலாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டனால அது ஒரு டெமோவாக காமிக்க முடியல. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மந்த்லி இன்வாய்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் டெபாசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்களே ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸாக சென்ட் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு ஓகே நீங்கள் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அமௌண்ட் வந்து டேரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்க. எந்த வகையில் இது ஒரு ஸ்கேமிங் கிடையாது, 100% ஜென்யூனானது. நீங்களே இதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே இதை பற்றின பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் எந்த வகையில் இது ஒரு ஸ்கேமிங் வெப்சைட் அப்படிங்கிறது கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அப்ரூவ் வாங்கி முடிச்சதும் உங்களுக்கு இதெல்லாம் ஃபில்அப் பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த டெய்லி ஹண்ட்டில் ஒரு நியூஸ் போட போகிறீங்க அப்படின்னா என்ன ரிலேட்டடாக நியூஸ் போட போகிறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிங்க. என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டடாக போட போகிறீங்களா, இல்லை டெய்லி நியூஸை வந்து போட போகிறீங்களா, இல்லை சினிமா ரிலேட்டட் இந்த மாதிரி எதை பற்றி போட போகிறீங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அதில் வந்து என்ன கேட்டகரியில் போட போகிறீங்களோ அதை பற்றினா அந்த ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. அந்த டைட்டில் வச்சுட்டு அடுத்து வந்து அதுக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். எப்படி நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு யூசர் நேம் வச்சுருப்பீங்களோ, ட்விட்டரில் ஒரு யூசர் நேம் வச்சுருப்பீங்களோ, அந்த மாதிரி இதுக்கு ஒரு யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ அந்த யூசர் நேம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுடைய பயோடேட்டா பற்றி நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைல் இதெல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த டேஷ்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து நீங்கள் போடக்கூடிய போஸ்ட்டோட மெயின் பேஜ். ஸோ இதில் வந்து நீங்கள் எப்படி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ரொம்பவே சிம்பிளாக போஸ்ட் பண்ணலாம், எந்த வகையிலே ஒரு கஷ்டமான இது கிடையாது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரியேட் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதோட இது நீங்கள் போஸ்ட் பண்ணணும். இதில் சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க எவ்வளோ ஃபாலோவர்ஸ், எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கேன், எவ்வளோ வியூஸ், கமெண்ட்ஸ், ஷேர்ஸ், லைக்ஸ், இதெல்லாம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ இருக்காங்க அதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து 5000 வியூஸ்க்கு $1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது மாதிரி தான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக டிசைட் பண்ணிட்டு இதை பற்றினா ஒரு ஃபுல் இதில் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்டில் போட்டிருக்கேன். கமெண்ட்டில் பின் பண்ணி ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஓரளவுக்கு நியூஸ் போட்டிருக்கேன். அதாவது வந்து 14 போஸ்ட் நியூஸ் போட்டிருக்கேன். அந்த 14 நியூஸுக்கு பார்த்தீங்கன்னா 12 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ 419 வியூஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதில் போட வேண்டியதுனா நியூஸை பற்றி போடுறீங்க அப்படின்னா கரண்ட் ட்ரெண்டிங் என்ன நியூஸ் இருக்கோ அதை பற்றி போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வியூஸ் ரொம்ப சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும். நான் இதில் நியூஸ் போட ஆரம்பித்து 4 நாள் தாச்சு. ஸோ வெறும் 4 நாளில் உங்களுக்கு 419 வியூஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ 5000 வியூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம் நீங்கள் மந்த்லி ரொம்ப சீக்கிரம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், ஷேர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருக்கு அப்படின்னா அது தனியாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நீங்கள் சம்பாதிக்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் போஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்ன ரிலேட்டடாக போஸ்ட் போட போகிறீங்க அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கிள், அதாவது நியூஸை ரைட் பண்ணி போடுறீங்களா, வீடியோவா, மீம்ஸா, ஃபோட்டோவா இந்த மாதிரி போடுறீங்களான்னு இருக்கும். இப்போ ஒரு ஆர்டிக்கிள் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சார் லோட் ஆக மாட்டேது, நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ ஆர்டிகல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் பண்ண சொல்லி கேட்டிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே பப்ளிஷ் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து தம்ப்நெயில கேட்கும். எப்படி யூடியூப்பில் தம்ப்நெயில் வைப்பீங்களோ அதே மாதிரி தான் அதிலே தம்ப்நெயில், அதாவது ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகக்கூடிய இமேஜ். ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே சிம்பிளாக தான். நீங்கள் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டாகல இதில் நியூஸ் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ரொம்பவே எல்லாமே சிம்பிளாக போடக்கூடியது தான். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸை தரக்கூடிய ஒரு ஈஸியான வெப்சைட். நீங்கள் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஹண்டோட அஃபீஷியல் இதோட கிரியேட்டர் வெப்சைட். ஸோ இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட், நல்ல ஒரு ஏர்னிங்ஸையும் தரக்கூடிய வெப்சைட். ஓகே, இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றின ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை பற்றி தனியார் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்ச ஏர்னிங் வெப்சைட்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு தகவலோட அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.